வேணுமா தான் இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும். அதே நேரத்தில் பீஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். நம்ம ரெண்டாக போட்டீங்கன்னா பீஸ் நல்லா அழகாக இருக்கும், நிறைய வரும். மீடியம் சைஸ் ரெண்டு பேருக்கா? மீன் என்ன இன்னைக்கு விலை கம்மியான மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை, 2 கேர மீன் வந்து 1400 சொல்றாரு. விலை போக லாஸ்ட்டுக்கு போகிறதுல லாஸ்ட் சேகர், அடுத்தது நம்மளுது, அதுக்கு அடுத்தது இந்த நம்மளுதுல தான் முதல் ஆள். யார் யாரு நமக்கு தெரியாது, யாருன்னு போயிட்டு போனாலும் தெரியும். நல்லவனா பரவாயில்ல, நம்பலாம். அது நாங்கள் கொய்யால நல்லவனா நீ? போயிடுப்பா. ஆமா, போன ஷிஃப்ட்டுக்கு போன சனிக்கிழமை மணிக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு பாருங்க விற்கிறதுங்கண்ணா வியாபாரத்துக்கு. அவங்க வந்து நின்று நேரத்துக்கு மீன் வெட்டிட்டு இருப்பேன். வண்டி வரல இல்ல இல்ல, நீ அவங்க வந்து நின்று நேரத்துக்கு வெட்டிட்டு இருப்பேன். என்ன கிடையாது. கூறு எவ்வளோ கூறுக்கா? முதல்ல அதெல்லாம் தெளிவாக சொல்லணும். எல்லாம் எப்படி இருந்தாலும் நான் சைஸ் போடும்போது ஒரே மாதிரி தான் போடுவேன். 3000மா? சரி, அது ஏற்ற மாதிரி நான் போடுவேன். மீன்லாம் சூப்பராக இருக்கு. என்கிட்ட மீன் வெட்டுறவங்களுக்கு ஸ்பெஷல் என்னன்னா மீனோட விலையை சொல்லுவாங்க. நானும் கிளம்பலாம் வச்சுக்கேன் ப்ரோ. ரத்தம் போடலாமா? எந்த ஏரியா? நான் போய் தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இல்லையா? கலவானைக்கே போகல, வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா உடனே மீன் வெட்டுறேன்னா மீன் வேணுமா? மீன் வெயிட்டிலேருந்து வச்சா வெயிட்டில் இருந்தால் போட்டுச்சுவேன். எவ்வளோ கூறுவா கேளுங்க. அவ்வளோ 5 துண்டு 200, 4 துண்டு 200, 4 துண்டு 200, 5 துண்டு 200, 6 துண்டுலாம் போட்டால் 200 பாறை வாங்கக்கூடாது. 5 துண்டு போட்டவங்களே எப்பயே தான் கேட்டாங்க காஷ்மீர் மார்க்கெட்டில். 5 துண்டு போட்டவங்க தான் காஷ்மீர் மார்க்கெட்டு. பார்த்து வைங்க. 500 கூட வாங்குவாங்களா? எடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர். அப்படி வச்சுட்டு உனக்கு 2 கூறு வைக்கா. உனக்கு 2 கூறு வை. மீனுக்கு ஒரு 6 கரெக்டாக வை. வச்சுட்டு எது வந்தாலும் பார்க்காது. அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, வச்சு ஒரு சாப்பிட்டோம். அது பழகினாங்க நமக்கு நஷ்டமே வராது. நம்ம ஒரு 500 வயசா போதும் அப்படின்ட்டு கணக்கு வைக்கணும். என்கிட்ட மீன் வெட்டுறவங்க எல்லாமே என்கிட்ட வெளியே பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் துணி போட்டுருவேன். வெட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்க. மீன் வந்து அங்கே வெட்டி கொடுத்துட்டு அவங்க மீன் விற்கிற மீன் வெட்டுறது பார்த்து கிடையாது. இது நேரம்லாம் நான் இந்த மீனை வெட்டி எப்பயும் முடிச்சுட்டுப்பேன். உங்களுக்காக தான் அவ்வளோ பொறுமையாக ஒரே மாதிரி வெட்டி போட்டு வெட்டணும்ல. இதுப்பா குறவை நல்லா குறைக்க. ஓ, நம்ம ஊரில்
அண்ணா பீஸ் பாருங்க. நைஸா ஐஸா வேணுமா இல்லை இதே கரெக்டான பீஸா? மூசா தான் தெரியாது அவங்களுக்கு. அந்த மூசா போட்டு 5 பீஸா கொடுத்து போகிறேன் அவங்களுக்கு. பாதியாக இருக்கும். பயப்படுங்க. ஏ நீங்கள் 2 கவர் போட போறீங்களா? மீன் 2 கவர் போனால் மேலே இருந்து பாதி மீன் எடுத்துருவோம். மீன் 2 கவர் போடுங்க. தலையை வாங்க தனியாக போடுங்க. கொடுங்க. இன்னொரு கவர் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இது வெயிட் வைக்காம இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அப்படிங்க. நீங்க சார்ஜ் போடுங்க தம்பி. அவுது ஆஃப் பண்ணாம போடுறதா இல்லைன்னா ஒரு 3 நாளைக்கு வரும். அது ஆஃப் பண்ணல.